கோயில சுத்தி வாங்கின வரம் சாம்பலானதடா. இந்த ஊருல உள்ள சாமிங்க எல்லாம் செத்து தொலைஞ்சதடா. அடிப்பிச்ச நான் வாங்கி மஞ்சோறு நான் தின்னு என் வீட்டு குல விளக்க இது காடா ஒன்ன பெத்தே. எறும்பு அண்டாம எம போல பாதுகாத்த இளங்குருத்த வேக வச்சு எமனுக்கே வந்தி வச்சே. அங்காம் பதறுதடா, அடி வயிறு எரியுதடா, இதயாங்கும் முருதடா, ஈரக்கொல நடுங்குதடா. பொழுந்தின்னி கழுகாட்டா பொழுந்தின்னி கழுகாட்டா புள்ளகரி கட்டாமா புள்ளகரி கட்டாமா. இந்திய சமூகங்களின் முன்னேற்றத்திற்கு சாதிய கட்டமைப்புகள் தேவையா தேவையில்லையா? சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தின் மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ன? தனிமனித வாழ்வியலுக்கு சாதி மத கட்டமைப்புகள் எதிராக இருப்பது ஏன்? சமூக முன்னேற்றத்திற்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தடையாக இருப்பது ஏன்? பழமைவாத சனாதன கோட்பாட்டுக்குள் சிக்கி தவிக்கும் உறவுகளே, வாருங்கள் உரையாடுவோம். உலகத்திலேயே காதலை காரணம் காட்டி ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஆணவ கொலை செய்யும் இழிவான செயல் வேறு எங்கும் நடப்பதில்லை. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில்தான் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய தலைகுனிவு. காதல் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிகழும் இயல்பான ஒரு உணர்வு. காதல் உணர்வுக்கு அரசியல் சாயம் பூசுவதும் அரசாங்கம் அதில் தலையிடுவதும் கூடாது என்பதுதான் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நீதி. தமிழ்நாட்டில் சாதியை ஒரு குறியீடாக கொண்டு இயற்கையான காதல் உணர்வை இயல்பாக உணரக்கூடிய இந்த சாதிய சமூகம் அனுமதிப்பதில்லை. இதனுடைய தொடர்ச்சிதான் ஆணவ கொலைகள். இது வெறுமனே தலித் மக்களுக்கு மட்டும் எதிராக ஏவப்படும் கொலைகள் அல்ல. சாதிய மனோபாவம் தலைக்கேறிய எல்லா சாதிகளிலும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அது ஒரு சிறந்த தீர்வாக அமையவில்லை. ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டம் என்று தனி சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், தேசிய தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனர் கில்லிங், பிரிவென்ஷன் ஆஃப் ஆனர் கில்லிங் ஆக்ட் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, சாதிய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். அது எத்தனை ஆண்டுகள் போராட்டம். இளைய பெருமாள் அறிக்கை பரிந்துரைத்தது. திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிய பிறகுதான் அது சட்டமாக வந்தது. மாநில அரசுகள்கிட்ட இந்திய ஒன்றிய அரசு கருத்து கேட்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆனர் கில்லிங் சம்பந்தமான சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க, உங்க கருத்து என்ன? இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு
எடப்பாடி இருந்த காலத்திலும் சரி அல்லது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலும் சரி இதுவரையிலும் அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல. பயப்படுறாங்க. ஆணவ கொலையில் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் தலித் அல்லாதவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் என்கிற அச்சம். இதான் சமூகத்தில் இருக்கிற நிலவுகிற சூழல். அப்படி இருந்தா பரவாயில்ல, அவங்க எதிர்ப்பை சம்பாதிச்சீங்க, சட்டம் கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்லல. அந்த உளவியலை எப்படி தகர்ப்பது, அதை மாற்றி அமைப்பது என்ன, எப்படி? பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் எலெக்ஷன் நீக்க கூடாது, நாங்க மேல விளவர படுகொலை செய்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே மெல்ல மெல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடிந்ததா இல்லையா? தேர்தல் நடத்தப்பட்டதுதானே. தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாற்காலியில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே. முடியும். அந்த துணிச்சல் வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர இது தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் இப்போது பேச ஆரம்பித்துள்ளன. ஆனால் அரசாங்கம் ஏன் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முன்வரவில்லை என்பதுதான் இன்றளவும் கேள்விக்குறியாக உள்ளது. மனிதநேய ஆர்வலர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், சமூக அக்கறை கொண்ட சட்ட மேதைகள், அரசியல் கட்சி தலைவர்கள், தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ளாத அமைப்புகள், இயக்கங்கள் என பலரின் அறிக்கைகளும் பேட்டிகளும் வலியுறுத்தல்களும் வெளிவந்த பிறகும் கூட இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. கடந்த 8 வருடங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 60க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளன. தமிழ்நாட்டில் 2017 இதுவரை 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. சாதி ரீதியான ஆணவ கொலைகள் மட்டும் பட்டியல். அந்த 65 வழக்குமே நம்ம கிட்ட தனித்தனி ஃபைலா இருக்கு. 58 இன்சிடென்ட், 65 கொலைகள். சில இன்சிடென்ட்ல 2 பேர்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. 2017 2021 வரை 5 ஆண்டுகள்ல லோக்சபால ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி 2023 அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்தில் 17 இருந்து 21 வரை 3 ஆணவ கொலை நடந்திருப்பதாக தான் ஒரு கணக்கு, ஒரு பொய்யான கணக்கு. அது கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல சொன்னது. ஆனா 65 நடந்திருக்கு. இதுவரை 17 இருந்து இதுவரை 65 சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகள்ல ஆணவ கொலைக்குன்னு 7 வழக்குகளுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு திருநெல்வேலி கல்பனா கேஸ், சங்கர் ஆணவ படுகொலை, கோகுல்ராஜ் வழக்கு, அதுக்கப்புறம் கண்ணகி முருகேசன், அபிராமி, அமிர்தவல்லி, கடைசியாக வஷ்ணி பிரியா கனகராஜ் வழக்கு. மொத்தம் 7 வழக்குக்கு தான் இதுவரை தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு பின்னால் அதில் ஒரு பண்பாட்டு பின்னணி, உளவியல் பின்னணி இரண்டும் இருக்கிறது. இந்த இரண்டையும் வரையறுக்க வேண்டியது சட்டத்தின் கடமை. இத்தகைய சாதி ஆணவ படுகொலைகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் மூலமாக தடுக்க முடியாது, தண்டனை பெற்றுத்தர முடியாது என்பதனால்தான் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. இந்த பிரச்சனையை வரையறுப்பதன் மூலமாக அதனுடைய குற்றத்தின் தன்மையை வரையறுத்து குற்றத்திற்கான தண்டனையை பின்னாளில் உறுதி செய்வார்கள். ஆணவ படுகொலை நடைபெறுவதற்கான மூல காரணங்களை கண்டறிவதற்கு இந்த சட்டம் உதவும். சாதிய உணர்வுதான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்றால், சாதியின் மீதான கடுமையான தாக்குதல்களை ஆணவ கொலை தடுப்பு சட்டம் உருவாக்கும். சாதிய உணர்வுக்கு தீனி போடும் விதமாக ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன்? சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிராக இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு தீண்டாமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது போல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் சாதிவெறி மற்றும் சாதி ஆணவத்தின் மூலமாக நடைபெறுகின்ற கொலைகள், குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டு அதை தடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும். தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடைபெறும் சாதிய வன்கொடுமைகளை எல்லாம் விசாரிப்பதற்கு
தனி நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அதேபோல ஆணவ கொலைகளை ஒழிக்க தனி காவல் நிலையங்கள் அமைக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்தால் இத்தகைய குற்றங்களை தனிப்பட்ட முறையில் விசாரிக்க அரசுக்கு வசதியாக இருக்கும். பொதுவாக காவல் நிலையங்களில் சுற்று வட்டாரங்களில் வசிக்கும் காவலர்கள் தான் பணியில் இருக்கிறார்கள். அத்தகைய காவலர்கள் சாதிய உணர்வோடு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வருவதனால்தான் தனி காவல் நிலையங்கள் தேவைப்படுகின்றன. அதேபோல் சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்திற்கும் சேர்த்தே ஒரு மாவட்டத்திற்கு 2 காவல் நிலையங்கள் வீதம் அமைக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் விசாரிப்பதற்கும் இத்தகைய குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதற்கும் உளவுத்துறையில் இதற்கென தனி அமைப்பை உருவாக்க வேண்டும். இவற்றை செய்தால்தான் இந்த சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த முடியும். மனிதநேயமற்ற ஆணவ கொலைகளை தடுக்க முடியும். நீ எந்த திசையில் முன்னேறி சென்றாலும் அங்கே சாதி உன்னை வழிமறிக்கும். அதை தகர்த்தெறியாமல் சமூக சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் எச்சரித்தார். கொடூர ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சிறப்பு சட்டம் அவசியம் என மக்கள் கேட்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன செய்ய போகிறது?